என் லைஃப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது கொட்டுக்காலின்னு தான் சொல்லணும். படமாடா இது கண்ட்ராவி த்ரூ ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு, சவுண்ட் டிசைனு, கேமரா ஒர்க்குன்னு நம்மளை ரொம்ப லைவ்லியாக கனெக்டடாக இருக்க வச்சிச்சு. படத்தில் மியூசிக்கும் இல்லாமல் அவனுக்கு நடிக்கிறதுலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. எப்படா படம் முடியும்னு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு தாட் ப்ரொவோக்கிங் ஆடியன்ஸை கொஷின் பண்ணுற கிளைமேக்ஸ் நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரி படங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் இனிமேல் எடுக்கவே வேணாம், எடுத்தாலும் தேட்டர் பக்கம் ரிலீஸ் பண்ண வேணான்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். வெல்கம் டு கௌதம் டாக்கீஸ். என்னடா லைட்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எதோ பண்ணுறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா ஆனில் இருந்தால் ஒரு பாசிட்டிவ் சைட், ஆஃபில் இருந்தால் ஒரு நெகட்டிவ் சைட் அப்படின்ற ஒரு ரிவ்யூவில் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணோம். இது சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. சில பேர் என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் கொட்டுக்காளி படமுங்க. அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அது ரொம்ப சில பேருக்கு புரிஞ்சிருக்கு, பல பேருக்கு புரியல. இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் பிக்கர் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுக்கு ஒரு 5 ரீசன்ஸை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு படத்தோட கமர்ஷியல் சக்ஸஸை முடிவு பண்ணுறது ஃபேமிலி ஆடியன்ஸ் தாங்க. யார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே, சில இடத்துலலாம் சாட்டர்டே வரைக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப் சைக்கிளை ஃபாலோ பண்ணி வீக்கெண்ட்லேயாச்சும் ஒரு ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்னு தேட்டருக்கு வந்து உட்கார்றவங்க தான் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். அவங்களுக்கு நம்ம திருப்பி க்ளோஸ் டு ரியாலிட்டி மூவிஸ் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக, ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக எடுத்துகிட்டு போய் வச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு டயரிங்காகவும் இரிட்டேட்டிங்காகவும் தாங்க இருக்கும். கொட்டுக்காளி மாதிரி ஆர்டிஸ்டிக் மூவிஸ் எல்லாமே ஜென்ரலாக ஒரு ஸ்லோ பேஸ்டாக இருக்கும். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு சீனையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கும் ஒரு கிரிட்டிக்ஸ்க்கும் ஒர்க் ஆகுமே தவிர, நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸுக்கு வரும்போது அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு ரூரல் வில்லேஜ் ட்ராமா சப்ஜெக்ட். அங்கே அந்த பேஸ் பண்ணி இருக்கிற மக்களுக்கு புரியுமே தவிர, இது யூனிவர்சலாக ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நம்ம கொண்டு போகும்போது அவங்களுக்கு இது ரிலேட் பண்ண முடியாமல் அந்த எக்ஸ்டெண்டட் சீன்ஸ்லாம் எப்படா முடியும், எப்படா அடுத்த சீனுக்கு போகும், ஏதாவது புரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி தான் ஆயிடுது. படத்தோட கேரக்டர் கனெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த படத்தோட இம்பாக்ட் நமக்கு நிலைச்சு நிற்கிறதுக்கு. அதுலேயும் இந்த கோட்டுக்காளி மாதிரி ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்பூக்கியாக, ரொம்ப டார்க்காக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுன்றவங்க 90% எவ்ரிடே லைஃப்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆஃபீஸில் சண்டைகள் இருக்கும், யாரும் மூஞ்சி வச்சு எரிச்சலாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் தான் தேட்டருக்கு வந்து உட்காடுறாங்க. அங்கேயும் நீங்கள் காட்டுற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கனெக்ட் மிஸ் ஆகி படம் அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போயிடுது. இப்போ வர படங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் காமெடி பண்ணலே நம்மளால சிரிக்க முடியல, நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாயிடுச்சு. அதுலேயும் இந்த மாதிரி இன்டைரக்ட் காமெடி வைக்கிறேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான காமெடி வைக்கிறேன் அப்படின்லாம் இந்த மாதிரி படங்கள் வரப்போ ரொம்ப சேலஞ்ச் ஆகிடுது ஆடியன்ஸுக்கெல்லாம். இப்போ கொட்டுக்காலிலையும் காமெடி இருக்குது, ஆனால் இந்த காமெடியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தமிழ் தெரியணும், தமிழ்நாடு தெரியணும், மதுரை தெரியணும், அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் தெரியணும், அந்த கஸ்டமரி நீட்ஸ் தெரியணும், என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இத்தனையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனை ஆடியன்ஸ் அந்த எஃபர்ட் எடுப்பாங்க சொல்லுங்கள், இல்லை எத்தனை ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள். யூஸ்வலாக ஒரு படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னாலே அதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், ஒரு பிகர் சோஷியல் இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த விதத்தில் கோட்டுக்காலிலையும் பார்த்தா எண்டில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அது ஒரு சோஷியலி இம்பாக்ட்ஃபுல் கொஷினாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு போகும்போது காலையில் எந்திரிச்சதுலேருந்து வீட்டில் ஹஸ்பண்ட் கேள்வி கேட்குறாங்க, ஒய்ஃப் கேள்வி கேட்குறாங்க, பசங்க கேள்வி கேட்குறாங்க, பசங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர் கேள்வி கேட்குறாங்க, இங்கே ஆஃபீஸில் மேனேஜர் கேள்வி கேட்குறான், திருப்பி வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப், அப்பா, அம்மா இத்தனை கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் ரிலாக்ஸ் பண்ணலான்னு படத்துக்கு போனால் படத்துலையும் கேள்வி கேட்குறாங்க. அதுலேயும் ஒன்றும் புரியாத படத்தில் எண்ணில் வந்து ஒரு கேள்வி வேறு கேட்குறாங்க. அப்படின்றப்போ ஆடியன்ஸுக்கு யோசிக்க தோணுமா, இல்லை படத்தை இன்னும் திட்டிட்டு வர தோணுமா? நீங்களே சொல்லுங்கள். ஓவராலாக ஒரு மூவி லவ்வராக, ஒரு கிரிட்டிக்காக நம்ம கொட்டுக்காளியை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க முடியாது. இது இப்போ சொசைட்டிக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு சப்ஜெக்டில் எடுத்திருக்கிற ஒரு காமிக்கல் வில்லேஜ் ட்ராமா சப்ஜெக்ட் தான். ஆனால் நம்ம கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு போகும்போது சில காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கலாம். இதை வந்து டைரெக்டாக ஓடிடியிலே விட்டுருக்கலாம், மூவி லவர்ஸ் மட்டும் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டாங்க, வர்றப்போ கொஞ்சம் எடிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருக்கலாம், சில சீன்ஸ்லாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. அதெல்லாம் பண்ணியிருந்தா இது போத் எண்ட்ஸ்லேயும் வந்து பேலன்ஸ் ஆயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். நீங்க என்ன நினைச்சீங்க கோட்டுக்காளி படம் பார்த்துட்டு? அப்புறம் இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவிஸ்லாம் ஏன் பெருசா ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ்ட ஒர்க் ஆகல அப்படின்ற ரீசன்ஸ்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோட் மூவி ரிவ்யூல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.